أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பிரமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தனிமை, கூட்டம், குடும்பம் எதுவாக இருந்தாலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மறைத்து வைத்திருக்கிற அத்துணையையும் மறைந்து கொண்டு அவதானித்து கொண்டு கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த படைத்த ரப்புல் ஆலமீன் எல்லா சந்தர்ப்பத்திலும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பய உணர்வோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்துக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஞாபகமூட்டிய அந்த இறையச்சத்தை நான் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகமூட்டியவனாய் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் ஹிஜ்ரி 1447 ஆண்டில் காலெடுத்து வைத்திருக்கிறோம். அப்படி என்றால் இந்த உலகத்துக்கு இஸ்லாம் வந்து 1447 ஆண்டு ஆகிறது என்பது அடையாளம் அல்ல. ஹிஜ்ரத் செய்யப்பட்டு 1444 வருடங்களாகிறது என்பது அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலே பிறந்து அந்த மக்காவிலே வளர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய 53 வருஷங்கள் வரைக்கும் வயது வரைக்கும் அந்த மக்காவிலே இருந்து கொண்டு பிரச்சாரம் செய்து 40 வயதில் நபியாக நுபுவத்தை பெற்று அந்த 40 வயதிலே இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் 13 வருடங்களாக அந்த மக்கமா நகரத்திலே வாழ்ந்து பிரச்சாரம் செய்து கஷ்டப்பட்டு அவர்கள் இந்த பூமியில் ஒரு சாதாரண மனிதன் கூட இழைக்கப்படக்கூடாத அநியாயங்களையும் துன்பங்களையும் அந்த சமூகம் கொடுத்த போதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிற வரைக்கும் பொறுமையாக காத்திருந்து தன்னுடைய 53வது வயதில் அந்த மக்காவை விட்டு வெளியேறி இன்று 1447வது வருஷமாகிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் இஸ்லாம் வைத்திருக்கிற ஆக உயர்ந்த உன்னதமான இபாதத் என்று ஒரு மனிதனிடத்தில் கேட்டால் தொழுகையை விடவும் நோன்பை விடவும் ஹஜ்ஜை விடவும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் செய்கின்ற மிக உயர்ந்த உன்னதமான ஸ்வர்க்கம் அவனுக்கு கடமையான ஒரு இபாதத் என்றால் முதலாவது இஸ்லாம் அதற்கு பெயர் வைத்து சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகிற ஒரு ஷஹீதைத்தான் இஸ்லாம் பெயர் சொல்லி ஒரு முதலாவது இபாதத்தாக இஸ்லாம் அறிமுகப்படுத்துவதை பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்திலே இருக்கின்ற இபாதத்துக்களில் முதலாவது ஒரு இபாதத்து என்றால் ஷஹீது என்று சொல்லுகிற தன்னுடைய உடலையும்
தன்னுடைய பொருளாதாரத்தையும் எடுத்துக்கொண்டு அல்லாஹுக்காக போய் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி உயிர் நீர்த்தல் என்பது அதை விடவும் இந்த உலகத்தில் ஒரு உயர்ந்த இபாதத் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார், முகன்னஉன் பில் ஹதீத், இரும்பால் தன்னுடைய கவசத்தால் தன்னுடைய உடம்பை அப்படியே மறைத்து கொண்டு, முகத்தை மறைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் போராடவா அல்லது நான் ஷஹாதத்தை ஏற்றுக்கொள்ளவா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் முதலாவதாக ஷஹாதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இரண்டாவதாக நீங்கள் போராடுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கையில் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார், போராட்டத்துக்கு போனார். அந்த போராட்டத்தில் அவர் ஷஹீதாக்கப்பட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லம் யஸ்ஜுது லில்லாஹி சஜதத்தன் தகலல் ஜன்னah, அல்லாஹ்வுக்கு என்று ஒரு சுஜூதும் செய்யாமல் அவர் சுவர்க்கம் போனார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவரை புகழ்ந்து சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு உன்னதமான ஒரு இபாதத் என்பது தன்னுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக கொடுப்பதுதான் ஆக உயர்ந்த இபாதத் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துவதை பார்க்கிறோம். அதற்குத்தான் இஸ்லாம் ஷஹீது என்ற பெயரையும் வைத்து அழைக்கிறது. இந்த உலகத்தில் இரண்டாவது ஒரு இபாதத் இருக்குமாக இருந்தால் அது ஹிஜ்ரத் என்று சொல்வதை இஸ்லாம் அடையாளப்படுத்துவதை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த உலகத்தில் இந்த இரண்டு இபாதத்தும் ஒன்றோடு ஒன்று பின்னியதாக இந்த உலகத்தில் பார்க்கப்படுவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நாம் நினைத்துவிடக் கூடாது ஹிஜ்ரத் என்பது அது ஒரு நிகழ்வு அல்ல, அது ஒரு வரலாறு அல்ல, அது ஒரு வணக்கம், அது ஒரு இபாதத். எப்படி தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி இதர வணக்கங்களை இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறதோ அதே போல இது ஒரு இபாதத்தாக இஸ்லாம் வைத்திருப்பதை பார்க்கிறோம். எப்படி தொழுகைக்கு ஒரு நியத் அவசியமோ அதே போன்று இந்த ஹிஜ்ரத்துக்கும் ஒரு நியத் அவசியம் என்பதை மறந்துவிடக் கூடாது. எப்படி தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் அவசியமோ அதே போல இந்த ஹிஜ்ரத்துக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் அவசியம். அப்படியாக இருந்தால் ஒரு இபாதத் செய்வதற்கு ஒரு நியத் அவசியம், ஒரு இபாதத் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் அவசியம். இது இரண்டும் இருக்குமாக இருந்தால்தான் அந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே ஹிஜ்ரத் என்பது ஒரு வரலாறு அல்ல, அது ஒரு வணக்கம், அது ஒரு இபாதத். அதற்கு நியத் என்பது மிக பிரதானமான ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் செய்ததை போல நாமும் செய்ய வேண்டும் என்பது இரண்டாவது ஒன்று. எனவே அந்த அடிப்படையில் ஹிஜ்ரத் என்பது அது ஒரு வரலாறோ அல்லது ஒரு நிகழ்வோ அல்ல, அது ஒரு இபாதத் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா சிலதை விடவும் சிலதை அல்லாஹு தஆலா சிறப்பித்து வைத்திருக்கிறான். சில இபாதத்துக்களை விடவும் சில இபாதத்துக்களை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். சில நகரங்களை விடவும் அல்லாஹ் சில நகரங்களை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். நான் கேட்கிறேன், இந்த உலகத்துல நாம் வாழுகிறோம், நாம் ஆக கூடினால் இந்த மார்க்கத்துக்காக என்ன தியாகம் செய்கிறோம்? நம்ம என்ன தியாகத்தை செய்திருக்கிறோம் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர? கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் வளர்த்தெடுத்த சஹாபாக்கள் உட்பட இந்த மார்க்கத்துக்காக செய்த ஒரு தியாகம் என்றால் இந்த இரண்டு தியாகங்களும் உச்சகட்ட தியாகம். ஒன்று, இதற்கு பிறகு இந்த பூமியில் மனைவி, பிள்ளை, வீடு, வாசல், சொத்து, என்னுடைய வாழ்க்கை எதுவுமே இல்லை என்று நினைத்து கொண்டு ஒரு மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தையும் உயிரையும் எடுத்துக்கொண்டு போய் போராடுவது என்பது அது உன்னதமான ஒரு இபாதத். இரண்டாவது, தான் பிறந்த மண், தன்னுடைய உறவுகள், தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய வீடு, வாசல், சொந்தம், பந்தம் அத்துணையும் இழந்துவிட்டு மீண்டும் நான் மீண்டும் வந்தாலும் இது அத்துணையும் எனக்கு சொந்தமானது அல்ல என்று ஒரு மனிதன் தெரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்காக ஒரு மண்ணை விட்டு போவது என்பது இரண்டாவது உயர்ந்த இபாதத். நமக்கெல்லாம் ஒரு விசாவை தந்து நீங்க எங்கேயாவது விரும்பினா போங்க அப்படி என்று சொல்லுவாங்களாக இருந்தால் நம்மட தெரிவு யூகே, லண்டன், அமெரிக்கா போன்ற உயர்ந்த நாடுகளை நோக்கித்தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு போவதை கூட ரசூலுல்லாஹ்
நினைத்து பார்க்கவும் இல்லை. ஏனென்றா மக்கா என்பது சாதாரண மண் அல்ல. மக்கா என்பது சாதாரண மண் அல்ல. மக்கா என்பது பரக்கத்து நிறைந்த மண். மக்கா என்பது நபிமார்கள் பிறந்த மண். மக்கா என்பது முதலாவது கிபிலா உள்ள மண். மக்கா என்பது அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த பூமி. மக்கா என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி. மக்கா என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டிய ஒரு இடம். மக்கா என்பது ஜம்சம் தண்ணி என்று சொல்லுகிற அற்புத நீர் நிறைந்த இடம். மக்கா என்பது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உள்ள ஒரு பூமி. மக்கா என்பது அங்கு செய்கிற ஒவ்வொரு இபாதத்துக்கும் இரட்டிப்பான நன்மைகள் வழங்கப்படுகிற ஒரு பூமி. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பூமியை விட்டு வேற பூமிக்கு யாரால் போக முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் புகாரியிலே 7035வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஹபஷாவுக்கு மக்கள் போனாங்க, அபிசீனியாவுக்கு போனாங்க. ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு போனாங்க. இது இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த முதலாவது ஹிஜ்ரத் அல்ல, மதீனாவுடைய ஹிஜ்ரத். அது இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த 3வது ஹிஜ்ரத். ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு போனது ஒரு ஹிஜ்ரத். அதே போன்று அபிசீனியாவுக்கு 2 முறைகள் சஹாபாக்கள் போயிருக்கிறார்கள். அது 2 ஹிஜ்ரத், 3 ஹிஜ்ரத் மதீனாவுக்கு முதலே நடந்திருக்கிறது இஸ்லாமிய வரலாற்றில். ஆனால் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போன ஹிஜ்ரத் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் 4வது ஹிஜ்ரத். 4வது ஹிஜ்ரத் தான் மக்காவில இருந்து மதீனாவுக்கு போன ஹிஜ்ரத் என்பது. அதுக்கு முதல் 3 ஹிஜ்ரத்துக்கள் இந்த மண்ணுக்கு மேலே போகப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழுகிற போது இவ்வளவு சிறப்பான மண்ணை விட்டு வேறு ஒரு மண்ணுக்கு போவதை கூட ரசூலுல்லாஹ் விரும்பல. ரசூலுல்லாஹ்வுடைய மனசுல மதீனாவுக்கு போறதுக்கு பதிலா யமாமா பிரதேசத்துக்கு போறத ரசூலுல்லாஹ் கனவுல கண்டாங்க. அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய மனசுல ஹஜர் என்று சொல்லுகிற பகுதிக்கு போறத ரசூலுல்லாஹ் விரும்பி கொண்டிருந்தாங்க. அல்லாஹ் ஒரு வேளை இந்த மக்காவுல இருந்து நம்மள போந்தோம் அப்படி என்று அல்லாஹு தஆலா ஏதாவது ஒரு மண்ணை தெரிவு செய்து நம்மளை போக இறைவன் அப்படி கட்டளை இடுவானாக இருந்தால், நான் போகிற பூமி எஸ்ரிப் அல்ல, இந்த மதீனா அல்ல, ஒன்று நான் போற மண் யமாமா பிரதேசம் அல்லது ஹஜர் என்று சொல்லுகிற பிரதேசம், இதுக்குத்தான் நான் போகணும் அப்படி என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. மதீனாவுக்கு யாரும் போக விரும்ப மாட்டாங்க. மதீனா என்பது அடிக்கடி பூமி அதிர்ச்சிகள் நடக்கிற பூமி. மதீனா என்பது அன்றைய காலத்தில் நோயுள்ள பூமி. மதீனா என்பது ஒரு விவசாய பூமி, அவ்வளவுதான். இதை தவிர மதீனாவுக்கு எந்த சிறப்புமே கிடையாது. மதீனாவுக்கு எந்த சிறப்புமே கிடையாது. மக்காவுக்கு உள்ள சிறப்பு ஒரு 20-30 சிறப்புகளை அடக்கலாம். மதீனாவுக்கு எந்த சிறப்பும் கிடையாது. அதனாலதான் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, திர்மிதியில 3618வது செய்தி, லம்மா கதிபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா, அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வருகிற போது முழு மதீனாவுமே அப்படியே இலங்கி கொண்டிருந்தது, பிரகாசமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவில் மரணித்த போது முழு மதீனாவும் அப்படியே இருள்மயமாக மாறி போனது. ஏன்னா மதீனா என்பது சஹாபாக்களுக்கும் விருப்பம் இல்லை. அது அங்க போனா நோய் வரும் என்று நினைச்சிருந்தாங்க. அது ஒரு விவசாய பூமி என்று நினைத்திருந்தாங்க. அதுல மக்கள் எல்லாம் வாழ்றதுக்கு ஒரு சிறந்த மண் அல்ல என்று நினைத்திருந்தார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை சிறப்பான மண்ணை விட்டு வியாபாரம் நடக்கிற மண்ணை விட்டு நீங்க நான் சொல்லுகிற இடத்துக்குத்தான் போக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் போனாங்க. நான் சும்மா சொல்றேன், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு சிறப்பான இடத்தை விட்டுட்டு எந்த சிறப்பும் இல்லாத ஒரு இடத்தை நோக்கி போறாங்க. அதுக்கு பிறகுதான் அதுக்கு சிறப்பு கிடைக்குது. ரசூலுல்லாஹ் போனதுக்கு பிறகு நம்ம இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை என்று தெரிந்தும் எவ்வளவு சிறப்பான நாள் என்று அறிந்தும் இந்த வெள்ளிக்கிழமையை போல இந்த உலகத்தில் இறைவனால் சிறப்பிக்கப்பட்ட நாட்கள் எதுவும் இல்லை என்று அறிந்தும் எத்தனை பேருக்கப்பா இந்த ஹிஜ்ரத்தை பத்தி பேசுறேனாங்க, சஹாபாக்குடைய தியாகத்தை பத்தி பேசுறேனாங்க, எங்கட பிள்ளைகளோட எங்களை
நாங்க ஹுத்துபாவுக்கு நேர காலத்தோடு வந்து இந்த ஹுத்துபாவுல கலந்து கொள்ளுகிற ஒரு விஷயத்துல கூட இன்னும் நம்மட மனோ இச்சையை வெண்டு கொள்ள முடியாமல் தானே தவிக்கிறோம். நம்மட வியாபாரத்தை பூட்ட முடியல, கடையை பூட்ட முடியல, இருக்கிற வேலைகளை முடிக்க முடியல, பக்கத்துல இருக்கிற வீட்டில இருந்து நேரத்தோடு இறைவனுடைய வீட்டில் வந்து அமர்ந்து கொள்ள மனசு இல்ல. எவ்வளவுதான் இருந்தாலும் முன்சஃப்ல வந்து உட்கார்றதுக்கு முதலாவது வந்தாலும் மனசுல ஈரம் இல்ல. படியால ஏறத்துக்கு தெம்பிருந்தும் உடல்ல பலம் இருந்தும் இன்னும் பணியேதான் இருக்கிறோம் என்றால் என்ன தியாகம் செய்கிறோம்? எந்த சிறப்பும் இல்லாத ஒரு மண்ணுக்கு இறைவனுடைய கட்டளைக்காக வேண்டி இறை தூதர் புறப்பட்டாங்க. நம்ம என்ன தியாகம் செய்கிறோம்? 5 நேரம் நம்மட வாழ்க்கையில அல்லாஹ் அக்பர் என்று கேட்டவுடன் தொழுகிற உறவுகளாக நான் உட்பட நம்ம எல்லாரும் அப்படிப்பட்ட பண்புகளோடு அன்றாட இபாதத், அது தியாகம் இல்லையே. தொழுகை என்பது தியாகம் அல்ல, அது கடமைங்க. ஒரு முஸ்லிமாக இருந்தால் அவன் தொழவானும், அது கடமை. அந்த கடமையை கூட நம்மளால செய்ய முடியாத அளவுக்குத்தான் நாம் இருக்கிறோமாக இருந்தால், கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கிட்ட என்ன தியாகம் இருக்கிறது? ஹிஜ்ரத்தை பத்தி 1447ஆம் ஆண்டு ஹிஜ்ரத் அப்படின்னு பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எத்தனை பிறைன்னு கேட்டா நிறைய பேருக்கு பிறையும் தெரியாது. இன்றைக்கு இன்டர்நேஷனல் அடிப்படையில 16, லோக்கல் அடிப்படையில 15. எத்தனை பேருக்கு பிறை இருக்குது அப்படின்னு தெரியாது. நம்ம ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஜூன், ஜூலை அதெல்லாம் மனசுல பாடம். எத்தனை பேருக்கு முஹர்ரம், ரஜப், துல்காதா, துல்ஹிஜ்ஜா அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதங்கள் எத்தனை பேருக்கு மனசுல பாடம் தெரியாது. அதாவது நீங்க இது ஒரு இபாதத் அல்ல. முஹர்ரம், ரஜப் என்பது நம்மட கலாச்சாரம். அதுல இன்னும் ஒன்று இருக்கு. ஒருவர் இந்த பூமியில ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் என்று கணக்கெடுத்து அவருக்கு 33வது வயது இருக்கும் என்றால் இஸ்லாமிய கலண்டர் அடிப்படையில், பிற கலண்டர் அடிப்படையில், ஹிஜ்ரா கலண்டர் அடிப்படையில் அவருக்கு 34வது வருஷம் என்பது அடையாளம். 33 இந்த சூரிய கலண்டருக்கு ஒரு வருஷம் கூடி வரும். 33வது வருஷத்துல ஹிஜ்ரா கலண்டர் ஒன்று கூடி வரும். அப்படி என்றால் 33 ஒரு ஆளுக்கு இந்த இங்கிலீஷ் கலண்டர் அடிப்படையில், சூரிய கலண்டர் அடிப்படையில் வயது என்றால் ஹிஜ்ரா கலண்டர் அடிப்படையில் அவருக்கு 34 வயது என்பது அர்த்தம். என்றால் நம்ம ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் என்று சொல்லுகிற இந்த சூரிய கலண்டர் 365 கால் நாள்ல தான் முடியும். 4 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நாள் சேரும். அப்படி சேர்ந்து வந்துதான் பின்னால செய்யும், அந்த வருஷத்துல சேர்ந்து வரும். ஆனா ஹிஜ்ரா கலண்டரின் அடிப்படையில 33 வயசு எனக்கு என்றால், அதாவது வெள்ளையர்களுடைய சூரிய கலண்டர் அடிப்படையில் 33 வருஷம் என்றால் ஹிஜ்ரா கலண்டர் அடிப்படையில் எனக்கு 34 வருஷத்தில் நான் இருக்கிறேன் என்பது அடையாளம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இத்துணை காலம் ஹிஜ்ரத்து போய் இவ்வளவு காலம் இந்த இஸ்லாத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்ன தியாகம் செய்கிறோம்? இந்த ஹிஜ்ரத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போன நேரம் ஒரு மலையில இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அந்த மலையில இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் 3 நாள் தங்கியிருந்து, இந்த வரலாறு எல்லாம் விடுங்க, இது எல்லாருக்கும் தெரியும். இந்த ஹிஜ்ரத்தில் நடந்த ஒரு சோகமான ஒரு குடும்பத்துடைய ஒரு தியாகத்தை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மதீனா, மக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் ஹபஷ, அபிசீனியாவுக்கு போவதற்கு ரசூலுல்லாஹ் அனுமதி அளித்தாங்க. இதுல அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த 2 பேரும் கணவன் மனைவி என்றால் ஊரே பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு சிலாக்கள் வாழுவாங்களே, அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்க தான் இந்த அபூ சலமாவும் உம்மு சலமாவும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, மக்காவிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. 2 பேரும் மக்காவாசிகள், மக்காவில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ரசூலுல்லாஹ் அபிசீனியாவுக்கு போக அனுமதித்த உடனே 2 பேருமே அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்து போனாங்க. ஒன்றுமே இல்ல, அல்லாஹ்வுக்காக போனாங்க, வேற எதுக்குமே எந்த நோக்கமுமே இல்ல. போயிட்டு வந்து திரும்ப மக்காவுல வாழ்றாங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போயிட்டாங்க. இப்போ போன உடனே 2 பேரும் அவ்வளவு இரக்கம், அன்பு, பாசம், இரக்கத்தோடு இருந்தவங்க. அபிசீனியாவுக்கு ஒன்றாக ஹிஜ்ரத்து போனவங்க. அல்லாஹ்வுடைய தூதர்
மக்காவை விட்டு மதீனாவுக்கு போயிட்டார் என்று கேள்விப்பட்ட உடனே அபூ சலமாவும் உம்மு சலமாவும் அவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்த இந்த கணவனும் மனைவியும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மக்காவை விட்டு போயிட்டார் என்றா இந்த மக்கா வேணாம், நம்ம மதீனாவுக்கு போயிடுவோம் அப்படின்னு ரெண்டு பேருமே மதீனாவுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். மக்காவுல உள்ள அபூ சலமா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹும் இவருடைய குடும்பம் வந்து இவங்களை தடுக்கிறாங்க, போகக்கூடாது, போனா கொன்றுவோம். இவங்களுக்கு ஒரு கை குழந்தை, ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த குழந்தையோட ரெண்டு பேரும் போக நினைக்கிறாங்க. ரெண்டு பேருடைய குடும்பமும் வந்து தடுக்கிறாங்க, போகக்கூடா, போறண்டா மகளை விட்டுட்டு போங்க, போறண்டா பிள்ளைய விட்டுட்டு. நான் கேட்கிறேன், ஒரு பிள்ளைய இழந்து ஒரு இபாதத் செய்ய மனசு வருமா? அவ்வளவு பாசமான மனைவியை இழந்து இபாதத் செய்ய மனசு வருமா யாருக்காவது? அதுவும் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போறது ஒரு ஹிஜ்ரத். அப்படி போற பயணத்துல மனைவியுடைய குடும்பம் மனைவியை விட்டுட்டு போங்க, பிள்ளைய விட்டுட்டு போங்க என்று இழுத்து பிடிக்கிற நேரம் அவ்வளவு இரக்கமா பாசமா அன்பா எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு வாழுகிற அந்த வாழ்க்கைய இப்ப போராடுறது, மனசு போராடுது. அல்லாஹ்வுக்காக மதீனாவுக்கு போறதா அல்லது மனைவியோட இருக்கிறதா? அல்லாஹ்வுக்காக மதீனாவுக்கு போறதா அல்லது பிள்ளையோடு இருக்கிறதா? சுப்ஹானல்லாஹ். முடிவெடுக்கிறார், வேணாம், மனைவியும் வேணாம், பிள்ளையும் வேணாம், ரெண்டுமே வேணாம், அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான் எனக்கு வேணும், நான் மதீனாவுக்கு போறேன் என்று சொல்லி பாசமான மனைவியையும் பாசமான குழந்தையையும் விட்டுட்டு போறார். விட்டுட்டு மதீனாவுக்கு போய் குபா என்று சொல்லுகிற இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். மனைவியிட பாசம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் கணவர் விட்டுட்டு போனாரே மக்கமா நகரம், அந்த விட்டுட்டு போன இடத்துக்கு குழந்தையோடு வருவா. ஒவ்வொரு நாளும் வருவா, அந்த இடத்துல நிப்பா, கொஞ்ச நேரம் பார்ப்பா, அழுவா, மாலை மாலையாக அழுவா. இந்த இடத்துல இச்சித்தான என்னுடைய அபூ சலமா என்ற கணவர் விட்டுட்டு போனார், என்ன விட்டுட்டு போனார், என்ற பிள்ளைய விட்டுட்டு போனார். நிம்மதியா வாழ்ந்த எங்களை, சந்தோஷமாக வாழ்ந்த எங்களை, அபிசீனியாவுக்கு ரெண்டு பேருமாக ஹிஜ்ரத்து போன எங்களை இந்த காபிர்கள் பிரிச்சிட்டாங்களே, இந்த காபிர்கள் பிரிச்சிட்டாங்களே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அபூ சலமா விட்டுட்டு போன மக்கா என்று சொல்லுகிற அந்த இடத்துல வந்து நின்று அழுது 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 மெலிஞ்சி போனான், மெலிஞ்சி போனான். யாரால தோழர்களை இந்த தியாகம் செய்ய முடியும்? யாரால முடியும்? மனைவி கிட்ட மார்க்கத்துக்கு முரணான குறைய கண்டா கூட மாப்பிள்ளைக்கு திருத்துறதுக்கு மனசு வரல. ஒரு இபாதத் இல்லாத வீட்டில ஸ்ட்ராங்கான ஒரு முடிவெடுக்கிறதுக்கு மாப்பிள்ளைக்கு மனசு வரல. தான் சுபகு தொழுகிற நேரம் தண்ட ஆம்புல பிள்ளைகளும் பொம்புல பிள்ளைகளும் வீட்டுல அடம் பிடித்து தூங்குகிற அந்த நேரத்துல எழுப்பி தொழ வைக்கிறதுக்கு நமக்கு மனசு வரல. வாழ்க்கையை இழந்துட்டு கணவன் மதீனாவிலையும் மனைவி மக்காவிலையும் பிள்ளைய பார்த்து அழுகிற இந்த சோகமான வரலாறு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இந்த குடும்பத்துல உம்மு சலமாவுடைய குடும்பத்துல உள்ள ஒருத்தர் பழமையா இந்த உம்மு சலமா வாரத்தையும் பிள்ளையோட வாரத்தையும் அழுகிறத்தையும் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறாரு. ஒவ்வொரு நாளும் பார்த்த போது மனசுல சரியான ஒரு இந்த உம்மு சலமாவை பத்தி ஒரு வேதனை வருகிறது. இவ்வளவு நிம்மதியா சந்தோஷமாக இந்த குடும்பம் வாழ்ந்திருக்கிறதே, இவங்களை ஏன் பிரிச்சு வைக்கணும் அப்படி என்று சொல்லி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கிட்ட சொல்றாரு, நீங்க உங்களோட பிள்ளையோட போங்க, நான் உங்களுக்கு உதவி செய்றேன், நீங்க உங்களோட கணவனோடு போய் வாழுங்க என்று சொல்லி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அந்த குழந்தையையும் அனுப்பி வைக்கிறார். குபா என்று சொல்லுகிற இடத்துக்கு போய் சந்தோஷமாக கணவனும் மனைவியும் வாழ்றாங்க. நான் சும்மா கேட்கிறேன், சுப்ஹானல்லாஹ், இது நம்மட வாழ்க்கையில ஒரு வரலாறு. இது நம்மட பார்வையில ஒரு கஷ்டமான ஒரு நெருக்கடியான நேரத்துல கணவன் மனைவிக்கும் பாப்பா பிள்ளைக்கும் நடந்த ஒரு பாச போராட்டம் இவ்வளவுதான். இதை நம்மட வாழ்க்கையில கொஞ்சம் உரசி பாருங்க, நம்மட தொழில கொஞ்சம் உரசி பாருங்க, நம்மட பொருளாதாரத்துல கொஞ்சம் உரசி பாருங்க. மதீனாவுல போய் ரெண்டு பேரும் வாழ்ற வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை, அவ்வளவு இரக்கமான நெருக்கமான வாழ்க்கை.
மதீனாவுல யாரை நம்பி போனாங்க? உம்மா, வாப்பா, உறவு, சொந்தம், பந்தம், தொழில், பொருளாதாரம் எதுவுமே இல்லையே, யாருமே இல்லையே. அந்த அன்சாரிகளை தவிர யார் இருக்கிறார் அவர்களுக்கு? யாருமே இல்லை. சொந்த பந்தம் எதுவுமே இல்லாமல் அல்லாஹ்வுக்காக போய் வாழ்றாங்க. அல்லாஹ்வுக்காக போய் வாழ்றாங்க. வாழ்ற கொஞ்ச காலத்துல அபூ ஸலமா மௌத்தாகிறார். என்ன சோதனை தோழர்களே! மக்காதான் தாய் வழியும், மக்காதான் கணவனுடைய சொந்த பந்தமும், மதீனாவுல யாருமே இல்லை. கணவன் மனைவியாக கஷ்டப்பட்டு மதீனாவில வந்து வாழுவோம் என்று வாழுகிற சந்தோஷமான நாட்கள்ல கொஞ்ச காலத்துல மாப்பிள்ளை மௌத்தாகினால் ஒன்று குடும்பம், தண்ட குடும்பம் இருக்கணும், அல்லது மாப்பிள்ளோட குடும்பம் இருக்கணும். ரெண்டு பக்கத்தாலையும் உறவுகள் இல்லாமல் அந்த துடிக்கிற துடிப்பை பார்த்துத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்மு சலமா உங்களோட மாப்பிள்ள மௌத்தா போயிட்டாங்க, சொல்லுங்க இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிட்டு அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ குலுஃப் லி கைரன் மின்ஹா, யா அல்லாஹ் ஏற்பட்ட துன்பத்துக்கு கூலியை தா, இதை விடவும் எனக்கு சிறப்பான ஒன்றை தா என்று கேளுங்க. நாங்க அவ சொல்றா, என்னுடைய கணவரை விடவும் இந்த மண்ணுக்கு மேலே சிறந்த கணவர் யாராக இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்பட்ட துன்பத்துக்கு கூலியை தா, ஓகே, ஆனா அதை விடவும் சிறந்த ஒன்றை தா என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. அவரை விட இந்த மண்ணுக்கு மேல யார்தான் எனக்கு சிறப்பு? யார நினைத்து பார்க்க இயலும்? அவ்வளவு பாசமான நேசமான ஒரு மாப்பிள்ளையை இழந்திருக்கிற நேரத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக நான் ஓதிக்கிட்டே, அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரு, அதனால ஓதினேன். நம்மட குடும்பம் உண்டா? என்னையா அல்ல, உனக்காக இவ்வளவு தியாகம் செஞ்சு கஷ்டப்பட்டு மாப்பிள்ளைய இழந்து மாப்பிள்ளையோடு வந்து ஊரு உறவு சொந்த பந்தம் யாருமே இல்லாத ஒரு தன்னம் தனியான ஒரு எஸ்ரிபி என்று சொல்லுகிற இந்த மதீனாவுல வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலையா இந்த மாப்பிள்ளைய எடுக்கணும்? யா அல்லாஹ், நம்மட கேள்விகளும் நம்மட பதில்களும் நம்மட ஆறுதலும் அப்படிதான் இருக்கு. ஆனால் யாருமே இல்லாத நேரம் இந்த துஆவை ஓதுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்பதான் பல நாட்கள் கழித்து தூதர் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர், நான் உங்களை திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா? வயசு போன காலத்துல உங்களை திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு விசகலம் அனுப்பினார்கள். அப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன், இந்த துஆவுடைய அர்த்தத்தை நான் அறிந்து கொண்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய அன்பு கணவர் அபூ ஸலமாவை விடவும் சிறந்தவர். அவரை விட இந்த உலகத்துல யாரு சிறந்தவராக? இந்த உலகத்துல ஒரு தியாகத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு வெற்றியை தான் கொடுத்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா மக்கா, மதீனா, சஃபா, மர்வா, ஜம்சம் இதை கொடுத்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்துக்கு பிறகு ஃபிரௌனை மூழ்கடித்து அதுக்கு நன்றி செலுத்துறதுக்கு அல்லாஹ் தஆலா நோன்பை கொடு. நீங்க எல்லா வரலாறையும் எடுத்து பாருங்க. பெரும்பாலும் இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்த அத்துணை நபிமார்கள் எல்லாருமே ஹிஜ்ரத் தான் போயிருக்கிறாங்க. எல்லாரும் ஹிஜ்ரத் எதுக்காக போனாங்க தோழர்களே? மார்க்கத்தை கடைபிடிக்கிறதுக்காக போனாங்க. நமக்கு அல்லாஹ் தஆலா இந்த நாட்டுல எவ்வளவு வளங்களை தந்திருக்கிறான். நினைச்ச மாதிரி பள்ளிவாசல், பிதுஅத் இல்லாத பள்ளிவாசல், அதுலயும் கொஞ்சம் பேர் பிதுஅத்தான பள்ளிவாசல் கொத்து போகிறாங்க. நம்மட தௌஹீத்வாதிகள், ஏகத்துவத்தை சொன்னவர்கள், இந்த மெம்பரில் இருந்து பேசியவர்கள், ஷிர்க்குக்கும் பிதுஅத்துக்கும் எதிராக குரல் கொடுத்தவர்கள், இன்னைக்கு சமூகத்தோட சேர்ந்து பிதுஅத்து பள்ளியில போய், கபருள்ள பள்ளியில போய், சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு பிதுஅத்துக்கு சோரம் போகிற அளவுக்கு ஹுத்துபாக்கள் நடந்து கொண்டு காலம் மாறி போய் கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், என்ன தியாகம்? 300 லட்சம் இலங்கையில தௌஹீது பள்ளி வாயில் ஹுத்துபாக்கள் நடைபெறுகிறது. இங்கில்லாத மாற்றங்களை அங்கு செய்ய போறீங்க, இங்கில்லாத மாற்றங்களை அங்கு செய்ய போறீங்க. அல்லாஹ் எவ்வளவோ அருளை தந்திருக்கிறான், கிருபை செஞ்சிருக்கிறான், பரக்கத் செஞ்சிருக்கிறான். ஆனா நம்ம இருந்துகிட்டு நம்மள மாத்திக்கொள்ள முடியாம இன்னைக்கு நம்ம திண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த சமூகம் இஸ்லாத்துக்காக அந்த மண்ணில பிறந்து வளர்ந்து எல்லாத்தையும் இழந்து ஹிஜ்ரத் செய்தி 1447வது வருஷத்துல ஆரம்பத்துல குந்திக்கிட்டு இருக்கிறோம். நம்மளோட வாழ்க்கையை கொஞ்சம் பின்னால திரும்பி பாருங்க. அல் முஹாஜிர், முஹாஜிர் என்றால் யார்? மன் ஹாஜர, யார் அல்லாஹ்வுக்காக மனசால ஒன்றை வெறுத்து ஒதுங்குகிறானோ அவன் தான் முஹாஜிர். இந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறு பேசுற நம்ம ஒரு பாவம் நம்மட மனசுல தொடர்ந்து இருக்கிற ஒரு பாவத்தை
நம்மளால வெறுத்து ஒதுங்க முடியலண்டா இந்த ஹிஜ்ரத்தை பேசுறதுல அர்த்தமே. தொடர்ச்சியாக நம்ம கிட்ட இருக்குதானே ஒரு வட்டியோ அல்லது ஏதாவது ஒரு பாவம் இருக்குதானே. ஹிஜ்ரத்து என்றால் என்ன? அல்லாஹ்வுக்காக வெறுத்து ஒதுங்குதல், இதுதான் அர்த்தம். நம்ம இந்த நாட்டை விட்டு மக்காவுக்கோ மதீனாவுக்கோ போக வேண்டிய தேவை இல்லை. இந்த நாட்டுல எல்லாம் செய்யறதுக்கான அத்துணை மாஷா அல்லாஹ் சுதந்திரமும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். நம்ம செய்ய வேண்டிய ஹிஜ்ரத் என்ன தெரியுமா? மனசுல இருக்கிற பாவம், நம்ம கிட்ட இருக்கிற குறை நிற இதுகளை விட்டு மனசை தூக்கி எறிந்து அல்லாஹ்வுக்காக நான் வெறுத்து ஒதுங்குறேன் என்று ஒரு மனிதன் முடிவெடுக்கிறான் என்றால் அவன் ஹிஜ்ரத் செய்கிறான் என்பது அடையாளம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹிஜ்ரத் என்பது மனசால வெறுத்து ஒன்றை விட்டு ஒதுங்குவது. நம்ம கிட்ட வளமையா இந்த பேஸ்புக்ல தொங்கிக்கிட்டு ஆபாசங்களை பார்த்துக்கிட்டு அனாச்சாரங்களை பார்த்துக்கிட்டு இந்த யூடியூப்ல தொங்கிக்கிட்டு பாவத்தை செஞ்சுக்கிட்டு இந்த மியூசிக்கை கேட்டுக்கிட்டு பாட்டை பார்த்துக்கிட்டு படத்தை பார்த்துக்கிட்டு யாராவது தேவையில்லாத தொடர்புகளோடு தொங்கிக்கிட்டு இருக்கிறோமா? இந்த முஹர்ரத்துல இந்த ஹிஜ்ரத்துல முடிவெடுக்க வேண்டும். யாரும் உனக்காக இவ்வளவு காலமும் செய்து வந்த இந்த பாவத்தை இதுக்கு பிறகு செய்ய மாட்டேன், உனக்காக விட்டு ஒதுங்குகிறேன் என்று ஒரு மனிதன் ஒதுங்குறான் என்றால் அதுதான் ஹிஜ்ரத் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிட. நமக்குரிய ஹிஜ்ரத் அல்ல. நம்ம நாட்டை விட்டு ஊட்ட விட்டு மனைவியை விட்டு பிள்ளையை விட்டு போறதுக்கான தேவையில்லை. அல்லாஹ் நமக்கு அத்துணை சுதந்திரத்தை நமக்கு தந்திருக்கிறான் என்பதை அறிந்து தெரிந்து ஹிஜ்ரத் என்பது பெரிய வரலாறு சொல்லுகின்ற நோக்கம் அல்ல, அது ஒரு இபாதத். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருமாக இருந்தால் அதுதான் இதுல உள்ள படிப்பினை என்பதை நானும் நீங்களும் அறிந்து தெரிந்து இந்த உலகத்துல வாழ்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த பூமியில் ஹிஜ்ரத் நடந்து 1447வது ஆண்டிலே கால் எடுத்து வைத்திருக்கிறோம். அப்படி என்றால் ஒரு பெரியதொரு இபாதத், பெரியதொரு மாற்றம். அதுக்கு இந்த ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் யுத்தமே கடமையாகப்பட்டுச்சு. அவ்வளவு மிக பிரதானமான ஒரு இபாதத்தாக இருந்தது ஹிஜ்ரத். சில நேரங்கள்ல யுத்தத்தை விடவும் இந்த ஹிஜ்ரத் உயர்ந்தது. யுத்தத்தை விடவும் உஹது, பத்ரு என்று சொல்லுகிற யுத்தங்கள் எல்லாம் ஹிஜ்ரத்துக்கு பிறகுதானே நடந்துச்சு. மக்காவுல இருக்க நடக்கையிலேயே மதீனாவுக்கு போனதுக்கு பிறகும் தொல்ல துன்பம் தார நேரம் தானே அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டளை போராடுங்க. அப்படி என்றால் யுத்தத்தை விடவும் இந்த ஹிஜ்ரத் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கிறது. உன்னதமான இபாதத்து என்பதை நானும் நீங்களும் ஒரு கணம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒன்று, இந்த உலகத்துல ஒரு மனுஷன் ஜிஹாதுல போராடிட்டாண்டா உலகத்துல அதுக்கு பிறகு அவன் வாழ்க்கை இல்லை. ஹிஜ்ரத் செஞ்சிட்டாண்டா செஞ்ச இடத்துல அவன் வாழ்க்கை இல்லை, அவ்வளவுதான். மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பேத்தாங்க என்றால் ஃபத்ஹு மக்கா, மக்காவுடைய வெற்றி வந்துச்சியானே, அதுக்கு பிறகும் எந்த சஹாபாக்களும் மீண்டும் தான் பிறந்த மண்ணில வந்து வாழ முடியாது. வாழ்ந்துட்டாங்கன்னா ஹிஜ்ரத் செய்த நன்மை இல்லை, அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹ், மக்கா தான் உயர்ந்த மண்ணு, மதீனாவிடவும் மக்கா தான் ஃபர்ஸ்ட். ஆனா அப்படி இருந்தும் ஹிஜ்ரத் ஒரு மனிதன் மக்காவை விட்டு போயிட்டாண்டா, அல்லாஹ்வுக்காக போயிட்டாண்டா, ஹிஜ்ரத் செஞ்சதற்கு பிறகு அந்த இடத்துல வாழ்றதுக்கான சூழல் கிடைத்தாலும் வாழக்கூடாது. அல்லாஹ்வுக்காக போன நீங்க போகத்தான் வேணும். அதனாலதான் மதீனாவுல வாழ்ந்த அத்துணை சஹாபாக்களும் மீண்டும் மக்காவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவுல வாழ்ந்த மக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிஸ்தத்தா யமுத பில் மதீனா ஃபல்யமுத் பிஹா. யார் யாருக்கெல்லாம் மதீனாவில் மரணிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ அத்துணை பேரும் மதீனாவில் மரணியுங்கள். மதீனாவில் மரணிக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நாள மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நான் பரிந்துரை செய்வேன் நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமிதியில 3917வது செய்தி, சஹீஹான செய்தி. அது 8 வருஷத்துல அல்லாஹ் தஆலா மீண்டும் மக்காவுக்கு கொடுத்தான். ஆனா எந்த நபித்தோழர்களும் மீண்டும் மதீனாவுக்கு மக்காவுக்கு வந்து வாழ இயலா, வாழ்ந்துட்டாங்கன்னா ஹிஜ்ரத்துடைய கூலி இல்ல. நம்மளும் இந்த காலத்துல நீங்க ரொம்ப யோசிங்க. ஷுஹைப் அர்-ரூமி ரோம் பிரதேசத்துல இருந்து வந்தவர் மக்காவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்றாங்க. அந்த மக்காவுல உழைக்கிறாங்க, தொழில் செய்யறாங்க, பொருளாதாரத்தை தேடுறாங்க.
அல்லாஹ்ட தூதர் மக்கா விட்டு போறாங்க. மக்காவை விட்டு போறதுக்கு தானும் ரெடி ஆகுறாங்க. எல்லாத்தையும் உழைச்சி வாங்கி பெரும் பணக்காரனாக இருக்கிற நேரம் மக்காவுல காபிர்கள் ஷுவைப் ரூமியே போறண்டா ஒன்று சொத்தை விட்டுட்டு போகணும், சொத்தையும் எடுத்துட்டு போகணும்னா உசுரையை சேர்த்து விட வேண்டிய நிலைமை வரும்னாங்க. அல்லாஹ்வுக்காக முடிவு எடுத்தார். என்ன முடிவு? இங்க வாங்கப்பா முஸ்லிம்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த சொத்துக்களை எடுத்துக்கங்க, நான் விட்டுட்டு போறேன்டா சொன்னார். இல்ல, யார் எடுத்தாலும் யார் எடுக்காட்டையும் பிரச்சனை அல்ல, எனக்கு சொத்து வேணாம், நான் இந்த மண்ணை விட்டு போறேன் என்று போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த ஷுவைப் ரூமியை பார்த்து ரபிஹ, பெரியோர் லாபத்தை செஞ்சுட்டு வந்துட்டீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. நம்ம 5 நேரமும் அல்லாஹ் அக்பர் என்று பாங்கு கேட்கிற நேரம் பக்கத்து பள்ளி வாசல்ல நம்மட தொழில இருந்து கொஞ்சம் போய் தொழுகிறதுக்கு மனசு வரலண்டா, அல்லது நம்மட இருக்கிற ஒரு இடத்துல ஒரு முசல்லாவ ஒரு தொழுகிற ஒரு அறைய நம்மட வேலை செய்யற ஆட்களோடு சேர்ந்து நம்ம உருவாக்க முடியலண்டா, இந்த ஹிஜ்ரத்தை பத்தி இந்த வணக்க வழிபாடுகளை பத்தி பேசுறதுல என்ன தியாகம்? ஒருவர் சொத்து அம்புட்டையும் இழந்துட்டு அல்லாஹுக்காக போனார், நம்ம எல்லாத்தையும் வச்சுட்டு அல்லாஹுக்காக வணக்கம் செய்ய நம்மளால முடியல என்றால் நாம் எவ்வளவு பெரிய துர்ப்பாக்கியசாலியாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்துல நபிமார்கள் கட்டிய பள்ளிவாசல் 4 பள்ளிவாசல், உலகத்திலேயே நபிமார்கள் கட்டிய பள்ளிவாசல் 4 பள்ளிவாசல். அதுல மிக சிறந்த உயர்ந்த பள்ளிவாசல் மக்காவிலே உள்ள மஸ்ஜிதுல் ஹராம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய பள்ளிவாசல். அதுதான் உலகத்துல தலை சிறந்த முதலாவது இடமும். 2வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிய பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் நபவி. 3வது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய பள்ளிவாசல் பைத்துல் மக்தஸ் அல்லது மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லுகிற அந்த பள்ளிவாசல். 4வது அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத்து போன உடனே முதலாவது குபாவுல கட்டிய பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் குபா. இது 4ம் இந்த நாள்லையும் போய் இபாதத் செய்கிறது, தொழுகிறது, வணங்குறது இந்த உலகத்துல உள்ள பள்ளிவாசல்கள்ல தொழுகிறதை விடவும் உயர்ந்தது என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் எனக்கும் உங்களுக்கும் போதிக்கிறது. எனவே அப்படிப்பட்ட இபாதத்துக்களை இந்த உலகத்துல செய்து பள்ளியோடு நெருக்கமாக இருந்து மார்க்கத்துக்காக பாவத்தில இருந்து அல்லாஹுக்காக வெறுத்து ஒதுங்கி அல்லாஹ் கிட்ட தௌபா செய்து தியாகங்கள் செய்கிற ஒரு நல்ல மனப்பக்குவத்தோடு இந்த மார்க்கத்துல இருந்து மரணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.